பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி வீரர்களுடன் பிரதமர் மோடி இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்-இல் 33வது ஒலிம்பிக் போட்டித் தொடர் வரும் 26ஆம் தேதி தொடங்குகிறது. ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விளையாட்டுத் திருவிழாவில் இந்தியா சார்பில் 102 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கிறார்கள். கடந்த 2021இல் டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம் என 7 பதக்கங்களை வென்றது. தற்போது பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரட்டை இலக்கத்தில் பதக்கங்களை வெல்லும் முனைப்புடன் இந்திய அணி ஆயத்தமாகி வருகிறது. இந்த நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களுடன் பிரதமர் மோடி இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், ஒலிம்பிக் கற்றலுக்கான மிகப்பெரிய களம் என்றும், கற்கும் மனப்பான்மையுடன் பணியாற்றுபவர்களுக்கு கற்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது எனவும் கூறினார். நமது சிறந்த திறமையை வெளிப்படுத்தி பதக்கங்களை வெல்ல இருக்கிறோம் என அவர் கூறினார். இந்திய வீரர் வீராங்கனைகளின் இதயத்தில் நாடும் நமது தேசிய கொடியும் உள்ளது எனக் கூறிய பிரதமர் மோடி, இந்திய அணி இந்த முறையும் அதிக பதக்கங்களை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் என தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார்.